கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு வருவா, எனக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுங்க, 2 ஏசி ரூம் போட்டு கொடுங்க, நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண வரேன் அப்படின்னு எல்லாரையும் தெரிக்க ஓட விட்டு இருக்கிறாரு டிவிகேவை சேர்ந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள். பேச்சில் வல்லமை உள்ளவர், சீனியர், அரசியல்ல மூத்தவர் இப்படின்னு ஒரு பேரோட டிவிகேல போய் இணைஞ்சாரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். ஆனா போற வேகத்துல இவர் செய்யற அலிச்சாட்டியங்கள் இருக்குல்ல கட்சியில, இது எல்லாரையுமே இப்போ ஏன்டா இவரை கூப்பிட்டோம், எதுக்குப்பா இவர் கட்சிக்குள்ள வந்தாரு அப்படின்னு எல்லாரையும் புலம்ப வச்சிருக்கிற ஒரு செய்தி தான் பயங்கரமா பரவின்னு இருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு தெரியுமா? விஜய் மட்டும்தான். ஏன்னா நீங்க போய் நில்லுங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் பிரச்சாரத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல வேட்பாளர்களை தவிக்க விட்டு இருக்கிறாரு விஜய். இவர் செஞ்ச தப்புனாலதான் 2ஆம் கட்ட தலைவர்களும் பல சீனியர்களும் அந்தந்த தொகுதியில் அவங்கவுங்க பிஸியா இருக்கிறதுனால எங்களுக்கு யாரும் இங்க வாக்கு சேகரித்துக்கு பிரபலமான முகங்கள் வரவே இல்லை, கட்சியை சேர்ந்தவர்கள் வரல அப்படின்னு பலரும் என்ன பண்ணிருக்காங்க, குமிரி இருக்கிறாங்க. சரி, ஓகே, பிரச்சார பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் சம்பத் இருக்கிறாரு. அவருடைய வேலை என்ன? தேர்தல் டைம்ல வந்து பிரச்சாரம் பண்ணணும். ஆனா அவர் வந்து என்ன பண்றாருன்னா காசு கேட்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பல பேருக்கு புகார்கள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நாஞ்சில் சம்பத் சொந்தக்காரர் ஒருத்தர் கூட இருக்கிறாரு. அவர் தான் என்ன பண்றாரு, நாஞ்சில் சம்பத்துக்கு மேனேஜர் மாதிரி எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் புக் பண்றாரு. இப்போ ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர் வந்து எனக்காக பிரச்சாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அணுகுனா அவர் என்ன பண்ணுவாரா, எல்லாரும் நோட் பண்ணி பாரான். எந்த இடம் கேட்கறது இல்லையா, எப்படி பேசணும்னு கேட்கறது இல்லையா, எவ்வளவு மணி நேரம் கேட்கறது இல்லையா, எடுத்த எடுப்புல என்ன சொல்றாராம், 1 லட்ச ரூபா பேமெண்ட் அப்படின்னு சொல்லிடுவாராம். என்னங்க இது மாதிரி கட்சிக்காக வந்து பேச போறீங்க, எதனா பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, சரிங்க போனா போது உங்களுக்காக 75,000 ரூபாய், 25,000 ரூபாய் மைனஸ் பண்ணிடுறேன், கட்சிக்காரனா போயிட்டீங்க, ஐயா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 75,000 ரூபாய் 25,000 ரூபாய் மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்களாம். சோ 75,000 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டா, அவசரப்படாதீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்து டிராவல் சார்ஜ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் போடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, 10,000 ரூபாய் போட சொல்றாங்க, ஜிபேல அனுப்பணுமா. அது மாத்திரம் இல்லாம பிக்கப் டிராப், அதாவது இப்போ வந்து அவர் வந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கீங்களா ஃபிளைட்டுக்கு, கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்பாட்டுக்கு அது ரூமுக்கு போறதுக்கு ஒரு பிக்கப் டிராப் அது இருக்குதான். இது போக எதனா ஒரு பெரிய ஹோட்டல்ல ஏசி ரூம் 2 போடணுமா, ஒன்னு நாஞ்சில் சம்பத்துக்கா, இன்னொன்னு கூட போடுற அந்த நாஞ்சில் சம்பத்து சொந்தக்கார ஒரு மேனேஜர் இருக்கான். சோ 2 ஏசி ரூம் போடணுமா. இப்படி சொகுசா வந்து என்ன பண்றாரு, பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு புகார் வைக்கிறாங்க. சரிங்க, ஓகேங்க, இத கூட கொடுத்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு அவரை வந்து என்ன பண்றோம், பிரச்சாரத்தை போறோம்னா கொஞ்ச நேரம் தான் பேசுவாராம். அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னா 40ல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் என்ன பண்ணுவாரா, பேசுவாராம். பிரச்சாரல் போறாரு அப்படின்னா ஒரு ஸ்பாட்டுக்கு 10 நிமிஷமா, அதுவும் போற இடத்துல அரைச்சமாவே அரைக்கிறாரா. சிவாஜிக்கே கள்ள ஓட்டு போட்டவங்க இவங்க அப்படின்ற டைலாக்கை மட்டும் விட மாட்டேங்கிறாராம். போற இடத்துல எல்லாத்துலயும் ஒரே டைலாக் பேசுறாரு, அரைச்சமாவே அரைக்கிறாரு. புதுசா எதுனா பேசுவாரா அப்படின்னா பேச மாட்டேங்கிறாரு. இத பாக்குற மக்களுக்கு வெறுப்பு தாங்க தடுது. ஆட போங்கய்யா, பேசுற பேச்சே பேசுறாரு, இவரு பேச்சு எங்க கேட்கறது, புதுசா எதுவும் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு மக்கள் எல்லாமே கலைஞ்சு போயிருந்தாகவும் பல குற்றச்சாட்டுகள் வராங்க. சோ டிவிக்கே அப்படின்னாலே ஒரு சம்பாதிக்கிற ஒரு இடம், பிசினஸ் பா அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துல ஆரம்பத்துல பதவி வேணுமா, 5 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணாங்க, அபகரிச்சாங்க. எம்எல்ஏ சீட்டு வேணுமா, இத்தனை கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல அபகரிச்சாங்க. சோ இப்படி பல குற்றச்சாட்டுகள் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து எழும்பதா செஞ்சது. பல பேர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து என்ன பண்ணிருக்காங்க, வெளியே போயிருக்காங்க. கடைசியா அஜித் ஆக்னல் அவங்கள என்ன பண்ணிருக்காங்க, தமிழக வெற்றி கழகத்துல மதிக்கிறது இல்ல, வேலை செய்யறவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது இல்ல அப்படின்னு விலைக்கு போறாங்க. சோ இப்படியா இருக்கும் போது நான் மட்டும் என்ன சும்மாவா, அப்ப நானே வந்து என்ன பண்றேன், சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதித்துல தனியா இறங்கி என்ன பண்றாரு, சம்பாதிக்கிற வேலை இந்த தேர்தல் டைம்ல தான் அப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் சம்பத் என்ன பண்றாரு, சம்பாதிக்கிறாரு. ஒரு பிரச்சாரத்துக்கு போனா 1 லட்ச ரூபாய், ஏசி ரூம் 2 அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாத்திரம் இல்லாம பெரியவருங்க, மூத்தவர், எவ்வளவு பெரிய சீனியரு, உங்களுக்காக பிரச்சாரம் பண்றாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அப்படி அதை காட்டி என்ன பண்றாங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்க, பிரச்சாரத்துக்கு இது பண்றாங்க. இதுல பணம் இருக்கிறவங்க கொடுத்து கூப்பிடுறான். ஆனா விஜய் பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டுமா சீட்டு கொடுத்தாரு அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க, குரல் கொடுக்குறாங்க. சோ இதனால தனக்குன்னு பிரச்சாரம் செய்யறதுக்கு
மேல்மட்டத்திலிருந்து நிர்வாகிகள் யாரும் வருதில்ல, விஜயும் வருதில்ல, விஜயாலதான் வர முடியல அப்படின்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரலாமே, அவங்களும் வரல அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இதுல குறிப்பா ஆதவ் அர்ஜுனா அதே போல புஷி ஆனந்த்லாம் அவங்க தொகுதியிலே பிஸியா இருக்காங்க, அதனால மத்த தொகுதிக்கு அவங்களுக்கு வர முடியல. இதுவே விஜய் வராரு அப்படின்னா எல்லா வேலையும் விட்டுட்டு என்ன பண்றாங்க, வந்துடுறாங்க. ஆனா மத்த தொகுதிக்கு இவங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க முன்வைக்குது. ஏன்னா நீங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னா உங்க தொகுதியில நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னா மத்த தொகுதிக்கு விஜய் போவாம இருக்கிறாரு, மத்த தொகுதிக்கு யார போய் தலை காட்டாம இருக்கிறாங்க. சோ இரண்டாம் கட்ட தலைவர்கள் நீங்க போலாமே, ஏன் போக மாட்டேன்றீங்க? விஜயால போக முடியாத நீங்க போயிருக்கலாமே, ஏன் போக மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. ஏன்னா இவங்க தொகுதியில இவங்க இல்லைன்னா இவங்க தோத்துருவாங்க அப்படின்ற ஒரு அச்சமும் பயமும் இவங்களுக்கு வந்துருச்சு. முதல்ல இவங்க மேலேயே உங்களுக்கு கான்பிடென்ட் கிடையாது. நம்ம தொகுதியில நம்ம இல்லைன்னா கூட கிரவுண்ட் லெவல்ல இறங்கி நம்மளுக்கு நிர்வாகிகள் வேலை செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நிர்வாகிகளே இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. சோ நம்ம இருக்கணும்பா நம்ம தொகுதியில அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருவரும் அந்தந்த தொகுதியில என்ன பண்றாங்க, ஸ்ட்ராங்கா என்ன பண்றாங்க, டென்ட் போட்டாங்க. இப்ப ராஜ்மோகன்லாம் இப்ப எழும்பூர் தொகுதி விட்டு வருதே இல்லையா, ஏன்னா அந்த தொகுதியில அவர் இல்லாம போயிட்டா அங்க வந்து அவருக்கு நெகட்டிவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மத்த தொகுதியில எல்லாம் அந்த வேட்பாளர்கள்லாம் அவங்களுடைய கதை என்னது, விஜய்னா போயிருக்கணும், விஜயம் போல, அட்லீஸ்ட் நீங்கன்னா போயிருக்கணும், நீங்களும் போல. இப்ப தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் வச்சிருக்கோம், அவருடைய வேலை என்ன, பிரச்சாரம் செய்யறது மட்டும்தான். ஆனா பிரச்சாரம் செய்யற வரதுக்கு நான் காசு கேட்பேன் அப்படின்னா எப்படி இருக்கிறவன் கொடுத்துறான், இல்லாதவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. சோ தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது மக்களுக்காக மக்களோட மக்களா இருந்து அரசியல் செய்யற கட்சி கிடையாது. அங்க போறவங்க எல்லாமே சம்பாதிக்கிறதான ஒரு இடமா தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நாஞ்சில் சம்பத் அவர்கள் 1 லட்சம் ரூபாய் வேணும், 2 ஏசி ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் புகார்கள் கொடுத்திருக்கிறதா இங்க தகவல் இருந்திருக்கு. ஏன்னா இப்பதாங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவர் வந்து என்ன பண்றாரு, இறங்கிறாரு. எல்லாம் யாரோ சம்பாதிக்கிறாங்க, இப்ப நாங்க சம்பாதிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். என்னதான் இருந்தாலும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான். விஜய் என்ன பண்ணிருக்கணும், தொகுதிக்கு வந்திருக்கணும், பிரச்சாரங்கள் பண்ணிருக்கணும், போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இது வரைக்கும் வரவே இல்லை அப்படின்னு பல பேர் கூட அட்லீஸ்ட் தலைமை கூப்பிட்டாச்சுன்னா கண்டிக்கணும். ஏன் இது மாதிரி பண்றீங்க, எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்கணும். அவங்களும் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா பல பேருடைய குமுறலா இருக்குது. பல வேட்பாளர்கள் பொங்கி தள்ளுறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா விஜய் கட்சி மேல ஏகப்பட்ட புகார்கள் வந்திருக்குங்க. இந்த மாவட்ட செயலாளர் என்கிட்ட பதவி வாங்கி தர சொல்லிட்டு இவ்வளவு காசு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் குற்றச்சாட்டுகளும் வச்சிருக்காங்க. ஆனா விஜய் இது வரைக்கும் ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காரா? கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்கள வாங்கம்மா, என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, யார் உங்களை ஏமாத்தினா, எந்த மாவட்ட செயலர் ஏமாத்தினா, எவ்வளவு ஏமாத்தினா சொல்லுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காருன்னா கிடையாது. சோ இரண்டாம் கட்ட தலைவர்களை யாரெல்லாம் புகார் கொடுக்குறாங்களோ அவங்களதான் கட்சி விட்டு தூக்குறாரு கண்டி. யார் மேல புகார் கொடுக்கப்பட்டதோ அவங்கள இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. இருந்தாலும் விஜய் அவர்கள் செய்த தவறு தான் இன்னைக்கு ஒவ்வொரு வேட்பாளர்களும் பிரச்சாரத்துல பிரச்சாரம் செய்ய முடியாம மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ பிரச்சாரம் செய்யறதுக்காகவே ஒரு பொதுச் செயலாளரை நாஞ்சில் சம்பத்தை கூப்பிட்டுருக்காங்க. அவரும் வந்து பிரச்சாரம் செய்வாரானா அவரும் காசு கேட்கிறாரு, இருக்கிறவன் கொடுக்குறான், நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தலைமை மேல அதிருப்தியில இருக்கிறதையும் இங்க பாக்குறோம். என்னதான் இருந்தாலும் இது மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சிங்க, மக்களுக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருக்கேன், மக்களுக்காக இருக்கிற ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லிக்கிறாங்களே கண்டி. உண்மையிலேயே உள்ள இது மக்களுக்கு பேசுற அரசியல், மக்களுக்கான அரசியலா அப்படின்னா கிடையவே கிடையாது. காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கட்சி அப்படின்னு தான் இங்க பேசப்படுது. சோ இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.